கொண்டணைக்க முடியலடா. ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கருப்பு அழகு மலை காடு. உனக்கு அருவி மலை சோங்கப்பா. கொஞ்ச நேரம் தனத்த உரைக்கில உள்ள இந்த மக்களை காக்க கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட. எந்திரி அட நீ ஆண்டி வருதேசி எப்ப அறியாது முனியாண்டி. நீ காத்தது வட மதுரை பாண்டே, இருக்கிறது கருப்பாயுரணி, தங்கிருப்பது வட்டாயுரணி. ஏ வாண்டி முனி செத்ததாமது செட கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் 5 சட உனக்கு பரஜி வர. உனக்கு அழகு ஜட தோரணையிட ஒத்த காலி சப்பானியா. அவன் கீகாட்டுல ஆடு மேச்ச கலட்டு போயட்டா. உனக்கு ஒரு கால் நொண்டியாடா. நீ படுத்தது கலங்கடியா. இன்னைக்கு அலறதப்பு யுத்தி மர உடவாடா காளி முடிய எடிஜா. हेलो 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 जगजननी सुगवाणी कल्याणी, जगजननी सुगवाणी कल्याणी, जननी மதுரை வாணி சொக்கநாதர் மனு மகிழுமினாட்சி, சொக்கநாதர் மனு மகிழுமினாட்சி. ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி ராஜகுமாரி பவானி அம்மா, பைந்தவி செல்வி பரமேஸ்வரி வேண்டுமானம் தர ஈசா. சுகவாணி தலிபுரி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி, மாதவன் சோதரி உமா கேசரி, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாய் ராஜராஜேஸ்வரி, வரம் தருவாய் என் தாயே கீர்த்தி சுரேஷ். நாளை உடைப்பாட நலம் தருவாய், நாவினி உடைப்பாட நலமருள்வாய் தாயே நல தருவார் என் தாயே கீர்த்தி சுரேஷ். தாயே हेलो 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 ஹலோ
கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுசுத்த எம்ஜிஆர் வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க திருமுருகனை கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனது பொங்க குழம்பு என்ன ஆகுங்க இத்தனை தம்பி எதை வேணாம் தம்பி இத்தனை வேணும் இந்த கதையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. அவ்வளவுதான் அந்த பாட்டு 2 வரி தான். அதை கேட்டு போய் என்ன பரிசு எழுத போறாங்களா? ஆமா. உண்மையிலே இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. இந்த நத்தவரிக்கு கிராமத்துக்கு நான் வரணும்னு பாடுபட்ட இளைஞர்களுக்கும் தம்பி நாடக கலைஞர் ரெங்கராஜ் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த ஏரியா உள்ள எல்லா ஊரும் ஆடிட்டே நத்தவரிக்கு மட்டும் ஆடலை. காரணம் நம்மகிட்ட வர்ற ஆள் கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டாக இருந்தால் வர முடியாது. இந்த ஊருக்கு உண்மையிலே நான் காசை எதிர்பார்த்து வரல, என் தம்பிகள் அன்பு எதிர்பார்த்து வந்தேன். உண்மைதான். நிறைய பேர் அள்ளி விடுவாங்க. எம்கேட்லாம் போனால் 1.5 லட்சம் கேட்குறாருன்னு. இந்த நக்கல் கூதியாடா நக்கலா சிரிக்கிறியாடா. அம்பளிப்பு கொடுத்துருக்காங்க, அதை சொல்லிக்கிறேன். பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு அன்பு தங்கை லட்சுமி பிரியா அவர் சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து நத்தவரைக்கு எங்கள் அண்ணே தங்கராஜ் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. தங்கராஜ் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. எம்கே ராதாகிருஷ்ணன் அன்பாலயத்துக்காக 1 சிப்பம் அரிசி. ஏண்டா 1 சிப்பம் அரிசிக்கு 70 பேர் எழுதி வச்சிருக்கீங்களே என்னடா. பி மலைச்சாமி, கே பிரேமா, எம் லட்சுமி, கே லோகேஷ், எம் கண்ணன், கே ஜெகதீசன், சேஜிபி, எஸ் நெடுங்கோலாம். 1 சிப்பம் அரிசிக்கு 350 பேர். நன்றி நன்றி தம்பி. ரைட்டு, சேஜிபி வச்சுருக்க 1 சிப்பம் கொடுக்குறேன். சேஜிபியே கொடு. அன்பாலயத்தில் 4 நாளைக்கு ஓட்டிட்டு தானே. நான் உள்ள பவுடர் போடும்போது என்னால் உறுத்தல் தாங்க முடியல. இந்த பொம்பளை ஆளுக கும்மி அடித்தது யார்த்தா? அருமையான கும்மி. இன்னும் போக போக என்ன சீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஆடுங்க தாய். சீன்ஸ் பேண்ட்டு நைட்டி அது ஒரு பாட்டை பாடி தொலைச்சிட்டாங்க. மல்லி மலர் எடுத்து மாதிரி. சரிங்க இந்த போ. நன்றிப்பா. யார் பேர் வாங்கினா? அவன் பேர் வாங்கிடுவேன். நான் பேர் வாங்கினால தான் இங்கே வந்திருக்கேன். சரிங்க சித்தப்பு. பழைய காலத்து எங்கள் சித்தப்பேன். அப்போல்லாம் ரூம்பு கிடையாது, சீம கருவாதேன். விறகு வெட்டு தாண்டா. ஆமாம். வந்ததை கெடுத்து விட்டார் காமெடியை. எக்கோ கூப்பிட்டா ஜாமி வருமா? வரும்னே, கண்டிப்பாக. நத்தவரைக்கில் உள்ள ஐயனாரும் அந்த முனியா 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமணி. அது ஒரு காலம். எங்க ஐயாக்கா உள்ள காலம். நத்தவரைக்கில் ஆண்ட சாமி ஊரா அன்னைக்கு இருந்த வீரன் இன்னைக்கு இருக்கா? கருப்பு அது ஒரு காலம். நத்தவரைக்கில் எங்க ஐயாக்கா உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில் எங்க கிழமை ஆடு மாடுகளை ஓட்டி இந்த பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில் நம்ம எங்க போய் தங்க போறோம்? நான் எப்படி நான் மக்களை வளர்க்க போறேன். அன்னைக்கு நத்தவரைக்கு கிழவனுக்கு மக்கள் படையும் கிடையாது, பணபலமும் கிடையாது. இந்த முனியனையும் ஐயனையும் தவிர எங்க கிழவனுக்கு காவலுக்கு யாரும் இல்ல. அப்ப எங்க கிழவே உயிர் பிரியும் நாளையில, உயிர் போகும் நாளையில மக்களை நினைச்சு கிழவே அழுகல. இந்த பணத்தையும் நிலத்தையும் நினைச்சு அழுகல எங்க கிழவே. நான் ஆண்ட சாமிய விட்டு போக போறேன்னு சொன்னாராம். இந்த கூட்டத்தில என் கருப்பு எந்த குதிரடா? நீ புடிச்சு வர்ற குதிரை கிளட்டும் குதிரையா இருக்க கூடாது. கலிஜேரி கம்மாயாய் முனியாண்டி அந்த உடமரத்தை விட்டு இந்த நத்தபுரைக்கு ஐயனாரையும் உன் தம்பி 18ஆம் படி பெரிய கருப்பை கூட்டிக்கிட்டு எந்த சாமி பின்தொடர்ந்து
இடவரையில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனிவன் தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டேன் பாண்டியே சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டியே நீ ஜாராய குடி போதக்காரே அன்னை தந்தை தான் வணங்கியே உள்ள அண்ணன் தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி நந்த முறைக்கு ஐயா நரண வணங்கி ரோஜக்கார ஐயா நரண வணங்கியே ஐயா நரண வணங்கி வெள்ள நல்ல குதிரை ஏறி ஐயனாரு விளையாட நிறமாச்சு எப்போ விளையாட நிறமாச்சு கட்டுக்கு அடங்காதுடா ஐயனாரு குதிரை கட்டுக்கு அடங்காது எப்ப நீ ரோஜத்தோட இருக்கையா இல்ல ரோஜா மங்கி போச்சா என்ன நினைக்கிற இந்த நத்த உரைக்கு குளங்காக்க வந்த எங்க ஜாமி என்ன நினைக்கிறாரு எங்க ஐயனாரு இவ்வளவு நேரம் தாமதிக்க மாட்டாரு மானாமதுரை போய் வாரே நான் மானாமதுரை போய் வாரே என் தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நான் வாங்கி வரேன் மனமதுரை போய் வாரே கழுத்துக்கு கருகம் பண்ணி உறப்பட்டு சேல அண்ணே கழுத்துக்கு கருகாமணி எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு சேலைய உனக்கு காளியத்தா மாரியாத்தா ஏத்தித்தா கரராக்கு குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே என் மாட புறாவே உன் தங்கச்சிய கனவுடா சித்திர மாசம் எங்க மானா மதுரை எங்க கிழமை திரியாடுன நடையில நம்ம இப்படி தாப்பு நம்ம ராமம் போடணும் நம்ம இப்படி தான் திரிமூட்டனடா என் கிளட்டு போய வந்துட்டான்டா ஆயிரம் பணம் வரான் எங்க கலவே நடுப்பணையில ஓட வச்சு எங்க ஆத்தாவுக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாரா எங்க வாட்டையா தாய் மலையாள நாட்டுல ஜலை அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகனை கொண்ட நிக்க முடியலப்பா இந்த கரும்பு இவன் 1000 யானைக்கு சமமுடா இந்த மலையாள நாட்டை அழிச்சு போடா உனக்கு அழகு மலை காடு என் பாட்டை படுத்துறப்பது அருவி மலை சொங்கட வாடாடே காலு வலிக்குதாடா என் கருப்பனுக்கு காலு வலிக்குதா நீ ஆடுன கச்சைய பேக்கரையா தின்னுச்சாடா இந்த நத்த உரைக்கு சாமி எங்க கிழமை ஆடு மேய்ச்ச நாளையில நீ வலது கை கொடுத்தது பொய்யா போச்சட வாடாடே கிழவா உடியா சாமி வா சாமி தங்கச்சி கொலவ ஓட்டா தங்கச்சி கொலவ ஓட்டா எங்க அண்ணன் திரியெடுத்து ஆடுவேன் 18ஆம் படியா ஒத்த காலு ஜப்பானியா உனக்கு வலது கால
மட வாஜானா என் கலிஜரி 4 மட வாஜானா நடுமடைக்கு தலைவனத்த வாராண்டா காளிமுனிய ஏழை மெலமட கம்மாயா வாண்டே யோ வாண்டி முனி நீ ஆடுனா நாடு தாங்குமாடா வாண்டிய மெலமட கம்மாயா யோ வாண்டி முனி நீ நீச்சரிச்சு விளையாண்டு மதுரை மெலமட கம்மாயா தங்கியிருந்த பாண்டி வட்டாயுரணி நீ தாமதிச்சு காத்து கொடுத்த கருப்பாயுரணி பாண்டே அஞ்சு ஜட பரஜி வட அழகு ஜட துரணையிட பாண்டே அழகு நட துறனையிட அஞ்சு ஜட பரஜி வர என் பாண்டி முனைக்கு அழகு ஜட துரணையிட அழகு சட துறனையிட மதுரை நல்ல மாநகரம் மதுரை செவக்கட்டா மாநகரம் மதுரை சேவக்கட்டா மதுரை மாநகரம்மா என் பாண்டி முனிக்கு மதுரை செவக்கட்டா மதுரை மாநகரம் பாண்டி முனி உனக்கு மதுரை சேவக்கட்டா ஊருல 2 இருந்துச்சு என் உள்ள நத்த முறைக்கு சாமி மூடா ஒத்துமை ஆயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு எங்க கிளவே ஆண்ட சாமி ஊரா நாடு 2 இருந்துச்சு என் மாமா நம்ம சாமிகளை பார்க்க தானே ஏழலாம் மாமோ எல்லோ எல்லோ என் சாமி எல்லோ எல்லோ மாமா எல்லோ வாடா காளிமொழி ஆடுன ஜாமி கூட உண்மையான ஜாமி நான் கலிஜரி கோடாங்கி ஏற்றுக்கிட்டேன் மலை ஏறிக்கப்போ இது சாம்பிள் தாப்பு அந்த வத்தியா சொன்னவொன்னு நின்றுக்குச்சா நம்ம வாட்ஸ்அப் குரூப் சாமியா வாட்ஸ்அப் குரூப் சாமி இது சாம்பிள் தான் மெயின் வந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போயே ஆடி நீ வந்து சோர்ந்து போயிடக்கூடாது எப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை கிடையாது ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா அது காரணமே இந்த சாமி தான் அப்போ மற்ற ஊர்கள் பார்க்குறாங்க இவங்க ஆடுறாங்க இந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்க நத்த உரைக்காரங்க அவங்க என்னடா பண்ணுறது அந்த சாமி தான்டா காரணம் அப்போ சாமியை மறிச்சு கட்டிட்டு அவன் காலடிக்கு வந்துடுவேன் அதைத்தான் இப்போ உடைச்சேன் நம்புற ஆள் கைதட்டு வர வர என் பொழப்பு தாயமங்கலம் சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு கைதட்டு ரிங்கு டான்ஸ் ஆடு ஏன்னா பெண்களுக்கு இறங்குவது தான் உண்மையான சாமி ஆண்கள் ஆடுறதும் சாமி இருக்குது சில பேர் பார்த்தா அன்றைக்கெல்லாம் ஒரு பீரை போட்டு ஆடி வரேன் ஆடி என் பக்கத்தில் வந்து என்ன சாமின்னே படக்குன்னு ஆத்தாடி என் பைக்கு காணாமல் ஓடிட்டாண்டா சமாளிக்கா தெய்வங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது 11 நாளில் மழை பெய்யும்னா பேஞ்சது அன்றைய காலத்தில் சாமி ஆடின சாமி ஆடியெல்லாம் இருக்கேன் பெரியவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு சாமி இறங்குது குறி சொல்ல தெரியல அப்படியே போய் கேட்டாலும் அப்படியே மலுப்புவேன் என் சாமி எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னா முண்டை ஆடுனவனுக்கே கல்யாணம் ஆகிருக்காது அவன் எப்படி சொல்லுவேன் பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் உண்மையிலே பக்தியில் சிறந்தவர்கள் பெண்கள் தான் அதற்காக பொம்பளை ஆள் வாரத்தில் 7 நாள் நீ விரதம் இருக்கக்கூடாது 7 நாள் நீ விரதம் இருந்தீங்கன்னா நத்த வரைக்கும் வந்து உன் புரிஞ்சேன் அங்கிட்டு ஒரு குடும்பத்தை மானாமதுரை ஆற்றுக்குள்ளே வைக்கக்கூடும் அப்போ நக்கிட்டு தெரியுங்க இதில் பொண்ணு கிடைக்காத தம்பியெல்லாம் கை தூக்குங்கப்பா சும்மா தூக்குங்க 2ஆம் தரத்துக்கு அடி ஒரு ஆள் தான் நிறையா தூக்குறேன் கல்யாணத்தை பற்றி பொம்பளை ஆள்கிட்ட பேட்டி எடுத்தால் எல்லாரும் சொல்லுமாக்க இப்போ எங்கள் அக்கா தங்கச்சிட்டே எடுத்துக்கிறோம் ஒரு மைக்கை கொண்டு போய் மேடம் உங்கள் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க உடனே
அவர் தான் எனக்கு குலசாமி. அவனை எடுத்தே நான் நல்லா இருக்கேன். என் புருஷனுக்கு முன்னாடி நான் போய் சேரணும். அவன் நல்லா இருக்கணும். எந்த பொம்பளையாவது சொல்லுமாக்கேன். மைக்கை நீட்டினவனே உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவனை நேரத்தில் பேசாதியா, இந்த வெறு வயத்தில் போய் அவனை இட்டுட்டேன் வாழ்க்கையே சீரழிச்சது. என்னமோ உங்கள் பெரிய நகைக்கடை அதிபருக்கு வாக்கப்பட்ட மாதிரி தான். அதை ஒரு மதுரை சொல்லிக்கிறதுங்க. ஆனால் சாகு வரை புருஷ முட்டாடிக்கு சண்டை வரும். எப்போ சண்டை வரும்னா புருஷ முட்டாடி இருந்தால் கேட்டுக்குங்க. இந்த சோறு ஓடும் போது உங்கள் வீட்டுக்கார அம்மா குழம்புல உப்பே போட்டுருச்சுனாலும் நீ அதை சாப்பிடும்போது நீ சொல்லணும், உன் சாப்பாடு அடியே மதுரை அஞ்சப்பொரு ஹோட்டல்லாம் மிஞ்சிருச்சுடி சூப்பர் அப்படின்னு சொன்னால் நீ பொழைச்சிக்கிடுவேன். என்ன இந்தா அனுபவப்பட்டிருப்பாரு. இல்லை, அவன் கஷ்டத்தை அவனால் முழுங்க முடியலை. என்னை காப்பாற்றிட்டாட்டாக்க அண்ணன் என் தம்பியாத்தான் இருக்கணும். பூரா என்னுடைய தம்பிகள் தான். எங்கள் அண்ணன் எங்கள் தம்பியை தான். நாடக உலகத்தில் எத்தனை நடிகரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரசிகர்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது. என்ன ரசிகர்? மேடையில் நிற்கிற எம்கேஆர் ஆரம்பத்தில் நான் ஆடு மாடு மேய்த்தவன், அதான் எனக்கு பெருமை. நான் சொல்லுவேன், பயப்படாமல் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்ச்சது எனக்கு பெருமை. நான் விவசாயி மகன். அங்கே உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே வந்தவன் தான் எம்கேஆர். இதில் என்ன ரசிகர்? ரசிகர் கிடையாதே. எங்களையெல்லாம் பார்ப்பதற்கு வந்திருக்கின்ற இந்த சொந்த பந்தங்கள்லாம் பிறந்த ஊரும் பெத்த தாயினுடைய வயிறுந்தாயா வேற, பூராமே அண்ணன் தம்பிகள். அவ்வளோ இந்த இங்கிட்டலாம் அப்படியே இருக்கான். இல்லை கேரளாவாப்பா கிறுக்கு கண்டாலுமே பூரா அண்ணன் தம்பின்ட்டு. அப்புறம் நான் என்ன அதுக்குள்ள சைனாக்காரனா? என்னை ஆரம்பத்தில் இப்போ கோயிலுக்காக முடியலாம் வச்சுக்கிட்டுறேன். ஆரம்பத்தில் என்னை பார்த்தா சைனாக்காரன் மாதிரி தான் இருப்பேன். நான் மானாமலேருந்து ஸ்டாண்டில் ஓட்டு மதுரை போனோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். கண்ட்ரேட் ஏன்ட்ட வந்தவன் ஆகுன்னா இந்த சவராஜக்காரங்க தொல்லை தாங்க முடியல. டேய் முண்டை எங்கடா உரைன்ட்டேன் என்னையே. அப்புறம் முன்தரந்தில் மறித்து சண்டை ஓட்டு நான் கலிஜேரிக்காரன் தானே சொன்ன உடனே என்ன சாரி புருவன்ட்டேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எந்த நாடு எந்த மாநிலம் பார்க்காம எல்லாரும் வாழுங்கடா நாங்களும் வாழ்கிறோம்னு சொல்கிற ஒரே நாடு இந்த தமிழனை தவிர யாரும் கிடையாது. கைதட்டின ஆள் ஊரம் கணேஷ் போல ஓசி கொடுக்க மாட்டேன். இந்தா கணேஷ் போயில உருட்டி வைக்கக்கூடாதுப்பா, மும்பிட்டு வச்சு வெதரில் வை காந்தம். இந்த பிள்ளை வறந்துருக்கேன் பாரு 3 கிலோ இடியப்பா. அதான பார்த்து என்ன அடுப்பு பற்ற வைக்கலேன்ட்டு. சிலிண்டர் வந்துருச்சாடா பற்ற வைடா. ஏன்னா தாய்மார்களை பற்றி நம்ம லேசாக சொல்கிறோம். நம்ம 1008 தவறு பண்ணி 1008 தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடந்தாலும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வீட்டையும் விடாமல் கடைசி வரைக்கும் போராடுற ஒரே ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் கட்டுன மனைவி தான். அதுலேயும் பொம்பளையால் வர அந்த கை தட்டுறதுக்கு அப்படியே கடுக்குது. என்னத்தான் ஆறியா மல்லி மலர் எடுத்து மறி கொழுந்து பூவெடுத்து கூத்தாட்டம். எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவிலாம் கும்மி ஓட்டுவேன். கும்மி ஓட்டும் போது நான் இப்படிக்கான வாண்டு அழகாக பாடுங்க. அப்படி காரும் போகிறதான் பாருங்கடி காரும் காதறி போகிறதான் பாருங்கடி. இந்தா நீர்மலை அடி அடிக்கிறாங்க பாரு. ஏழை எங்கள் அப்பத்தான் சாகலைப்பா கும்மிடா கும்மியா இவங்க எப்படா அபியரிசி திங்கலாம்னே இருப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் முடிஞ்சு அப்போ கும்மி ஓட்டுச்சுங்க. அவ்வளோ ஒரு நாகரிகமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நத்த வரைக்கும் பொம்பளை ஆளுகளை நான் பாதம் தொட்டு வணங்குறது தான். நீங்கள் பரவாயில்ல மல்லி மாலர் எடுத்து சாமி பாட்டுத்தேன். நான் நாடகத்துக்கு போகிற ஊர்லாம் ஒரு ஊரில் போட்டாங்க வரும் அப்படி கட்டி போட்டி இலவட்டம் பூரா வரைஞ்சி கட்டினேன். அதில் 3 பேர் சட்டி ஓடாமல் அடடா. அதில் பிறந்தவன் தான் இவன். அவன் தான் கேசரி மயன். கேசரி மயனா இந்த சொல்லி வாய முள்ளக்கிட்டு ஒருத்தன் கணேசி போல ஓடுறேன். எவன்னு சொல்ல மாட்டேன். இது எதுக்குப்பா என்னை நோத்தாங்கம்மான்னு வைவாங்க. காவல்துறையா மதிப்புக்குரிய இந்த தேர்தல் நேரத்திலையும் சாமிகளை மக்களெல்லாம் கும்பிட வேண்டும். நத்தபுரைக்கு கிராமத்தார்கள் மீது வைத்திருந்த அன்பை கொண்டு பாசத்தை கொண்டு எங்களுக்கு இந்த அனுமதியை வழங்கிய மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். கிராமத்தார் சார்பாக எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக. தம்பி 500 என்ன வாங்கக்கூடாது, 1000 2000
வைகை மொபைல்ஸ் மானாமதுரை, நீ செல்வம் ரேடியோஸ், மறக்க முடியாத எங்கள் முத்தலந்தல் நீ செல்வம் ரேடியோஸ். அந்த வானத்தை போல மனம் படைச்ச பெருமையா இருக்கியா? பொன்னாடை போட்டு கௌரவித்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரையா ஜல்லிக்கட்டு பேரவை சாரோ 201. காவல்துறையை பார்த்தவனே உங்கள் எல்லாத்துக்குமே இந்த அவதாரம் கட்டின ஆளுகளுக்கெல்லாம் எரிச்சலாத்தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு உண்மைன்னா, தமிழ்நாட்டு காவல்துறையை போல் ஒரு காவல்துறையை பார்க்க முடியாது. ஒரு சில தவறான செய்திகளே காவல்துறையை மீது பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். அன்பாலயம் கட்டி முடித்து அன்பாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள 2 ஏக்கர் என்னுடைய நிலத்திலே ஒரு 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டும் பொழுது அதில் அந்த வீட்டுக்கு அத்தனை பொருள்கள் நிறையா உதவி செய்து காவல்துறை அதிகாரியாக தான். சிமெண்ட்டு கம்பி என் உறவுகள் நிறையா இருக்காங்க. நான் எப்பயுமே காவல்துறைக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். அதனால தான் வாரம் என் டிரைவர் அவதாரம் கட்ட வச்சுருவேன். அவன் என் டிரைவர் பதட்ட கோளாறுலே ஓட்டுவேன். நான் சொன்னேன், சிவகங்கை பைபாஸில் பறக்கும் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா பெல்ட்டை போடுறான்ட்டேன். அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், வண்டி பெல்ட்டை போடலை. ஆனால் எனக்கு அவதாரம் போடலை, சும்மா சொல்கிறேன். அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் உறுதுணையாக இருப்பேன். உங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா, நத்தவரைக்கிலேருந்து மானாமதுரை தானே போகிறான், எதுக்கு எலும்பட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த உடம்புலே ஒரு காலை முறிஞ்சாலும் ஒரு காலை பொருத்தி விடலாம், தலைகளே அடிபட்டால் குணப்படுத்த முடியாத அன்பு உறவுகளை. அதனால் தலைக்கவசம் போட்டு டூவீலரில் பயணம் செய்யுங்க. நீ ஒரு ஆள் போகும்போது ஹெல்மெட்டு போட சங்கட்ட போடுற, ஒரு பிள்ளையை ஏற்றிட்டு போனால் அம்புட்டு போடுறேன். மாசுக்கு ஹெல்மெட்டு அந்த பிள்ளைக்கு பிரிமணியே சுற்றிடுவேன். பூரா லவ்வுக்கு அலையிறாங்களப்பா. மானாமதுரையெல்லாம் ஆற்றுக்குள்ளே பண்ணி தான் ஓடும். இப்போ கருவல் 2 பேர் ஓடுறாங்க. எவன் மகனே தெரில. இந்த வந்துட்டேன் கீழே போடார் விக்கி. கீழே சொரிக்குளம் இருப்பு சிப்காட் பெரியனன் கோனார் கோடாங்கி பேரன் அழகுபாண்டி சார்பாக அன்பாலயத்துக்காக 2500 ரவுண்டு 5000 வாங்க வேண்டியதான பிரயத்தினி பயமேனே. ஆமாம், சாதி பேர் கட்சி பேர் யாரும் சொல்ல வேணாம். மொட்டையாக இது பண்ணி விடுங்க. மேலே என்னடா அது யார் வாங்கினா? எனக்கு கொடுத்தாங்க பின்னாடி. என்ன பேர் மேலே கொள்ளையா? தெரியலையே. கொன்னக்குளமா? படித்து பார்த்தேன், படிக்க முடியலண்ணே. அதுக்கு தான் என்கிட்ட தள்ளி விட்டியா? ஆமாண்ணே. மேலே கொன்னக்குளம் எம்கேஆர் அறக்கட்டளை செயலாளர் மறக்க முடியாத ரவி ஹோட்டல் ஆர் வேலுமுருகன் என் நண்பன் சார்பாக. வேலுமுருகன் புரோன் நல்லா இருக்கியா? நான் சரக்கு விட்டு நீ அப்புறம் தானே திருந்தினேன். உனக்கு எப்படியும் ஒரு இது அடியாக இருக்கு லிவர். இன்னும் திருந்தலையாரா? ஒரு காலத்தில் தண்ணியை போட்டு தாயமங்கலம் ரோட்டில் போவேன். டவுன் பஸ் டிரைவர்லாம் நிப்பாட்டி எம்கேஆர் ஓரமாக போங்கன்றார். அவ்வளோ பெரிய குடியாரேன் நான். அதான பார்த்தேன். நாடகத்தை கெடுக்கிறதுக்கு 2 பேர் வேணும்னு நினச்சேன். என்ன பிரச்சனை? பேசாமல் இருந்தேன். சமுதாயம் சார்ந்து அதுவும் தேர்தல் நேரத்தில் அரசியல் சார்ந்து கொடுக்கவே கூடாது. இந்த பர்மிஷன் கொடுத்ததே பெருசு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 நாடகத்துக்கு மேலே நின்று வச்சான். இங்கே நத்தவரை கிராமத்துக்கு பர்மிஷன் கொடுத்த இந்த அதிகாரிகளை பாதம் தொட்டு எம்கேஆர் வணங்குறேன். இதுக்கு மேலே என்ன? இருங்க வங்காளி ஒரு சாங் பாடிக்கிடுவான். எலி குறுக்க போயிடுச்சு. தென்பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. தென்பாண்டி ராமேஸ்வரம் பெய்கரம்பில் பிறந்த அந்த தங்க மகனை இந்த தமிழ்நாடு மறக்க முடியல. அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞான தங்க இந்த உலக நாடுகள் மிரள வைத்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று புண்ணிய பூமி இந்த நத்தவரை கீழே பாடுதங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அட தேசக்குல அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கணித்
ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு இந்த ஊரு அவர் சொந்த ஊரு சொந்த ஊரு ஐயா படுத்திருக்காரு அடுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கிறோம்பா அவர் தான் அப்துல் கலாம் பள்ளிகளும் இந்த பள்ளிகளும் சிறுவர்களுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா எதன் பாண்டி பாண்டி ராமு ராமு ராம ராம ராமா ராமா ராம ராம அமெரிக்கர் ராம அந்த ஊரு இந்த ஊரு கொஞ்சம் தூரம் தூரம் தனுஷ்கோடி தனுஷ்கோடி இங்க போக வேணாம் போக வேணாம் ரைடு ஓவர் ரைடு ஓவர் வலது கீழே இடது பக்கம் இடது பக்கம் பேக்கரம்பு வைக்கரும் இங்க படுத்துனக்கார் அடுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம் வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா வானத்திடதலை ஏறினா தமிழக மண் மீது முடிசூடினா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம் எத்தனை நாடுகள் போர் தொடுத்து சண்டை போட்டாலும் இந்தியாவை பார்த்து பயப்படுறது இந்திய மக்களை நினைத்து அல்ல ஒரே ஒரு தமிழன் நினைச்சு தான் ஒட்டுமொத்த நாடுகளும் பயப்படுது என் சிங்கம் சூப்பரா என் தம்பி அக்கினி என்ற ஏவுகணையை கண்டுபிடித்தார் அப்துல் கலாம் நம்ம தமிழன் அத்தனை பேருக்கும் பெருமையா இன்னைக்கு நம்மளெல்லாம் நிம்மதியா இதில் சில பேர் பொம்பளையாலெல்லாம் போய் மண்ணை வாரி தூத்துற சிலிண்டர் இல்லை என்று சிலிண்டர் இல்லாட்டாலும் விறகு வெட்டி சமைத்து கொள்ளலாம் ஆனால் மற்ற நாடு போர் தொடுத்தா நம்ம பயப்படவே தேவையில்லை ஏபிஜே அப்துல் கலாமை கண்டுபிடித்த ஒரே ஒரு அக்னி என்ற ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு புல்லே முளைக்காதாம் அந்த அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் என் தங்க மகன் நான் பெருமைப்படுறேன் தமிழன் சொல்ற ஆள்லாம் கை தட்டுவாப்பா நான் தமிழன் கால் சூப்பர்யா என் தமிழ் நான் அசைச்சுக்கிறே முடியாது அப்படித்தான் கை தட்ட அந்த நாட்டு பற்று மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு பற்று இருக்கணும் அவன்கிட்ட போய் எலுமிச்சம்பளம் மண்டை ஐயோ நாசமாக போக செய்வனு வைக்கிறாங்களப்பா எங்கள் ஊர் களிச்சேரி மொத்தம் 5 வீடு தான் அந்த 5 வீடு மாதிரி எங்கேயும் ஒற்றுமை பார்த்ததில்ல இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அன்றைக்கி அப்படித்தான் எங்கள் அத்தை வீட்டில் சாப்பிட்டதுக்கு எங்கள் பெரியம்மா வீட்டில் நுழைய விடலை நீ அங்கே தண்ணி குடிச்சிட்டப்பா கார்லேயே போப்பாண்டுச்சு எங்கள் பெரியம்மா ஏமாண்டேன் நேற்று தாப்பா கொல்லங்குடியில் காசை வெட்டி போட்டு வந்தேன் எதுக்குடா வெற்றியே இதில் ஒரு ஆள் பயங்கரமான ஆள் சாவை போய் திண்ணையில் ஏறினதுக்கு அவன் ஐடியா வைப்பார் திண்ணை இருந்தால் தானே அவன் சாவை ஏறும்னு திண்ணையை அடிச்சு விட்டு இப்போ வந்து மண்ணில் உட்காந்துருக்கேன் அப்போ எவ்வளோக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க பாரு செய்வனை என்பது கிராமத்திலே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன் குறிப்பிட்ட நேரம்தான் சாமி கை கொடுக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் செய்த வினை கொஞ்ச நாளில் உங்களை பின்தொடர்ந்துச்சுன்னா தாங்கவே முடியாது நம்ம எல்லாரும் இன்னும் பிறக்க போகிறோமா உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்கிறேன் பிறக்க போகிறதுல இல்லை அவங்க திறமையில் முன்னேறுங்கய்யா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு குடும்பத்தையோ ஒரு நபரை பற்றி ஒரு ஊரே பேசுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம் அந்த பேச்சை காது கொடுத்து நீ வாங்கினேன்னா நீ முன்னேற முடியாது போயிட்டே இரு வெற்றி உனக்கே எனக்கெல்லாம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நான் அதை பார்க்கறே கிடையாது ஏன்னா அவனுக்கு படுத்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கு நேரம் இருக்குது அதை படிப்பதற்கு எம்கேஆருக்கு நேரம் கிடையாது அதே உண்மை யாரைத்தையும் பேசலை யாரை பேசலை பொதுத்தளத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு பேசும்போது உங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களை கிராமத்தில் பேசும்போது ஒரு ஆள் சொன்னாத்தானே தெரியும் போராமை நிறைந்த உலகத்திலே போட்டி போட்டு வாழ கற்றுக்கிட்டவன் கடைசி வரைக்கும் பிழைத்து கொள்ளுவான் படுத்துக்கிட்டவன் சோத்துக்கலாமா ஊம்பிட்டு தெரியான் ஐயோ ஓட கிராமத்தில் இப்படி தானே பேசுகிறாங்க அன்னைக்கெல்லாம் மாமியா மருமையை வந்தால் மரியாதை கொடுச்சு வந்திருக்காரு எங்கள் அத்தையெல்லாம் என் பைக்கில் வரமாட்டாங்க களிச்சேரி ஷாப்பில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க நான் ஸ்கூட்டியில் வருவேன் சேப்பு கலரில் கொன்னம் வேலுமுன்னு தெரியும் அந்த ஸ்கூட்டி இன்னும் வச்சுருக்கேன் 13 வருஷமாக வச்சுருக்கேன் ஆனால் மைலேஜ் கொடுக்காது 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் தான் கொடுக்கும் எங்கள் அப்பா தள்ளிட்டு வந்துடுவார் 2 கிலோமீட்டர் வெளியே இருக்கிறதுக்கு அவ்வளோ போவார் ஏன்னு சொல்கிறேன் அப்போ மரியாதை இருந்துச்சு
ஆத்தாடி மருமையும் பின்னாடி நான் உட்காந்தாச்சு பொண்ணை கொடுத்து விட்டு உங்கள் பின்னாடி உட்காரலாம் பூ அப்படி சொன்ன காலம் இன்னைக்கு மாறிக்கிருச்சு. இன்னைக்கு மருமையை வீட்டுக்கு போகிறேன், மாமியை காலு மேலே காலை போட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. மருமையை சொல்கிறேன், அத்தை உங்கள் கால் டோல்கட்டு கம்பியை தூக்குங்கத்த. அங்கிட்டு போங்க போ அப்படின்னா மருமை மாமியாவுக்கு பயப்படுறேன். ஏன்னு கேளு, ஏதாவது போட்டு விட்டு மகளை பிரித்து போகிறோம், அவன் அங்கிட்டு போய் மண்டி ஓட்டு சீமக்கரவுள்ள செருப்பு எடுத்து தலையிலே அடிச்சுக்கிறேன். அவளை கட்டுவியா கட்டு. அன்றைய காலத்தில் வெக்கப்பட்டாங்க. வயசுக்கு வந்தவொடனே ஒரு பிள்ளை வந்து ஒரு சபைக்கு வராது. இன்னைக்கு பாரு, நைட்டியை போட்டுக்கிட்டு 65 வயசு கிளவி பூங்காத்தே பொண்ணு கிட்ட ஒன்றும் சொல்லி வா இன்ஸ்டாவில் இது வரல. 100 நாள் வேலையை நைட்டியை போட்டு கிளவியை சிப்பிங்கர் விளையாடுறது புளிய மரத்தில் கிரிச்சு பிடிச்சா. அதை பார்த்துட்டு 2 இளவட்டம் பார்த்துட்டேன். இவன் அடித்த போதைக்கு செம்ம பிகர்றேன். பக்கத்தில் போய் ஹாய் மேடம் இருக்கேன், என்னப்பான் இருக்கு. 2 பேரும் சீமக்கரில் விழுந்து அடிச்சு ஓடி பீங்க வெட்டி அதில் விறந்தவன் தான் இவன். ஆமனு ஒத்துக்க காசு கொடுக்க மாட்டேன், கீசரி மேசரியா. என் தம்பி உண்மையிலே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வந்தலேருந்து உழைத்தே கொண்டு இருக்கான். உண்மையிலே இங்கிட்டும் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு தெரியல. அந்த டீ கடைக்கார காது ஊதுக்கு தானே இந்த ஊருக்கு நான் வந்தேன், அதானப்பா. ஆனால் நாடகத்துக்கு வர்ற என் உறவுகளுக்கு ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. வந்த சோறில் டீ கடை போட்டிருந்தா ஒரு டீ அடிச்சுக்க, அப்போத்தான் கொலன்னு இருக்கும். இந்த கூட்டத்தை பார்க்க போகுது. அன்னைக்கு ஒரு ஆள் ட்ரம்மில் வச்சுருந்தேன் தண்ணி, பார்த்தா கூட்டம் மாநாடு மாடி இருந்தவனே அடிச்சிட்டேன். அந்த 8000 லிட்டர் வண்டியை வர சொல்லுங்க அப்படின்னு. வந்தவொடனே ஓசை விட்டாங்க. 3 லிட்டர் பாரில் 60 லிட்டர் தண்ணியை கலந்து அடிச்சிருக்கேன். காலையில் ஒரே பிடிச்ச முட்டை 2 பேர் ஒரு நிலத்துக்கு பத்திரம் போட போகிறாங்க. என்னென்னு கேட்டேன், எல்லாம் உங்கள் நாடகத்தில் வந்த வருமானம் தான். அப்போ ஒரு 5 ஏக்கர் வாங்கினேன். அப்போ எந்த அளவுக்கு தண்ணியை கலந்துருப்பாங்க. இந்த உலகத்திலே அத்தனையுமே கலப்படம், உணவு எல்லாமே விஷம். ஆனால் உலகத்திலே பிற உயிரை காப்பாற்றின ஒரே ஒரு பொருள் பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாம் கலப்படம். அந்த பால் கூட இன்னைக்கு பொம்பளை கொடுக்கறதுக்கு கடுக்கு. புருஷன்ட்ட சொல்லுது, அஜய் அவ்வளோதான்டா, பேபிக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன். அவன் உடனே அஜய் எவன இருக்கானா, அவன் குடும்பம் குட்டியை தீக்கிருச்சு. சரி அஜயே கிடையாது, புஜலாங்கன்னு எவனவே இருக்க மாட்டேன். அது என்ன நினைக்கிறேன்னா, பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அழகு போய்விடும் என்று நினைக்கிறியாம. அமெரிக்கா பிளேட்டை உனக்காக தானே தொடச்சி வச்சுருக்காங்க அழகு போட்டிக்கு. பாலை கொடுத்துட்டு போய் 100 நாள் வேலையில் போய் மங்குன்னு வெட்ட போகிறேன், உனக்கு என்ன அழகு? யானை கதை, யானை இப்போ கன்சியூவாக இருக்குது தம்பி. வளகாப்பு முடிஞ்சோடனே சொல்கிறேன், ஏன்டா யானை கதை எப்படி ஜேஜிபி வச்சுருக்கீங்க கேட்குறேன் பாரு. மைனா குஞ்சு அதை இது அடப்படுறது கிடக்கு, எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போடா, காலி தூய்மையை குடிக்குமே. அவையவே நாட்டில் என்னென்னமோ நடக்குது. மைனா கொஞ்சம் டொங்காசு கதையாக கேட்டு என்ன கடைசி நான் ஏதாவது ஒன்று சொல்லி போட்டேன், அதை மட்டும் கட் பண்ணி போட்டேன். ஓம் சக்தியை நான் தப்பாக சொல்லுவேண்ணா. நான் பரம்பரை கோடாங்கி, நான் இந்து. உண்மை அதேன், இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. நான் எப்படி நாம் பிறந்த அந்த இதை கேவலப்படுத்துவேன்? ஓம் சக்தி என்ன சொன்னேன் தம்பி, சூத்தரிச்சு போவேன். அங்கே பரீட்சையில் பிடுங்க மாட்டார் வெண்ணமை, இங்கே டெய்வரமா மைத்த பிடுங்குறமான்ட்டு. அங்கே பரீட்சை பேப்பரை கொடுத்தோன்னே வாத்தியார்ட்ட சொல்லுவேன், இம்புட்டு கொஸ்டின் எரிச்ச மயிரா இருக்கடா, இது எதுக்கு இப்படி கேட்குறாங்க? ஒன்று மசுன்னு படித்தா தானே. இங்கே வந்துட்டு டெய்வரு கப்பலிங்க ஓசு டொங்காசு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே பொச்சு தண்டி பொச்சு, இதை பாரு புழுன்னு இருக்கான். என்னையும் லூசு குடிக்க வச்சுறாங்களே. எதில் விட்டேன்? வாயில். வெள்ளிக்கிழமை வாங்கப்பா, விபூதி வாங்கிட்டு வாயில் விடலாம். இருங்கடா தம்பி மடுவு முண்டை செனப்பரிச்சாலி மாதிரி மடுவும் மயிரும் எச்சப்புக்கு பிறந்திருப்பேன் போல. அல்லுதடா கிருண்டு. நீ என்ன மடுவு? நான் ஒரு ஆளை வளர்க்குறேன் பாரு, பப்புலு. அன்னைக்கு நேரத்துலாம் வச்சுட்டு வந்துட்டேன். தரைக்கு காடமூலம் முருகனுக்கு நான் விபூதி ஓட்டு தண்ணி அடித்து தெளிச்சியாக வச்சுக்கிட்டே இருப்பா. ஓம் சக்தி பராசக்தி மட்டும் கிடையாது, இந்துக்கள் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமே துடியான தெய்வம், லேசான தெய்வம் கிடையாதுப்பா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாமியை பார்த்தீங்களே ஐயா, சும்மா எல்லா ஊர்லேயும் சாமியை கூப்பிட முடியாது. அங்கே தெய்வம் சக்தியாக இருந்து எல்லாத்தையும் உடச்சிறந்துட்டு வர்றதே அந்த சாமி. ஓம் சக்தி பராசக்தி நான் என்ன சொன்னேன் தம்பி? கூமாப்பட்டி சூம்பனப்பட்டிலாம் சும்மா இரு. தங்கப்பாண்டியை நான் சொல்லி அவன் விஜய் டிவியில் தடவிக்கிட்டு இருக்கேன், நான் போய் செவத்தை தடவுறேன். ஆனால் தங்கப்பாண்டி அடுத்த பிறவியில் அவனை மாதிரி நான் பறக்கணும்டா. ஒரே இழுவதான் இழுத்தேன், எங்கேன்ட்டேன். நல்ல வெள்ளை செக்கச்சேவேன்னு எலும்புச்சம்பளம் தோற்று போகும். கிணத்துக்குள்ள ஓட்டு தடவுறேன், பஞ்சில் ஓட்டு தடவுறேன், பைக்கில் கொண்ட நரம்பை தூக்கி வச்சுட்டு போகிறேன்.
நான் டெய்லி சந்திக்கிற ஒம்பளை பூரா எத்து பல்லு முண்டையும் கத்தால வர்ற ஒம்பளை. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை போட்டிருந்தாங்க, பக்கத்தில் ஓம்படலை முண்டை பீ நாத்தம் பெருநாத்தம். அது கட்டாளி முட்டை வெளியே இருந்துட்டு ஓடியாது வச்சுக்கிட்டு நான் இதில் ஏன் சொல்கிறேன்னா, ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என் தம்பிகளுக்கு மாதிரி அகராதி எவனுக்கு இருக்காது. நான் நல்லது சொல்கிற பூரா கட் பண்ணி வேகமாக ரீச் ஆகிறத மட்டும் இன்ஸ்டாவில் போட்டு விட்ருவாங்க. இங்கே ஓம் சக்தி இருக்காத்தான் நத்த உரைக்கல அப்படியா? இல்லை இருக்கட்டும், பூரா நம்ம அக்கா தங்கச்சி எங்கள் ஆத்தா அக்கா தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓம் சக்திக்கு போகும்போது அடுத்த வருஷம் கூட்டு சேர்ந்து போகாத, ஒவ்வொரு ஒம்பளை வாடகை சைக்கிளில் கூட எடுத்துகிட்டு போ, இருமுடியை பெடலில் கூட வச்சுட்டு போ. இந்த கூட்டு சேர்றதுனால தான் உங்களுக்கு ரப்புக்கு குத்தாட்டம் போட சொல்லுது. ஆமாம், ஆத்தா இங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சிடும்ல. நத்த வரைக்கும் பொம்பளைய ஊறேன், ஹலோ ஓம் சக்தி பேசுகிறேன். உடனே இவங்க சொல்லுங்கள் ஆத்தா, சத்துக்கு சத்தி வர வெள்ளிக்கிழமை வரீங்களா அடி எல்லாரும் மேல்மருவத்துக்கு வரீங்களா? ஆமாத்தா வர்றான். வரும்போது ஆளுமா டோலுமா குச்சி குச்சி ராக்கா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி வைக்க போச்சு, அதை போட்டுக்கிட்டே ஆடி வாங்கடி வானாமரை தாண்டினவொன்னே அப்படி சொன்னிச்சாங்க. சொன்னிச்சா ஆத்தா? அதில் என்னென்னா, நீங்கள் பாட்டு போடலாம், ரசிக்கலாம், சீட்டை விட்டு எந்திரிக்க வரக்கூடாது. கடைசி சீட்டு இருக்க ஒம்பளை அங்கேருந்து நங்கு நங்குன்னு ஆடி வர்றேன். டிரைவர் பாவம் 3 நாளாக பொண்டாட்டி விலையை விட்டுக்கிட்டு அவன் காய்ச்ச பாட்டில் ஓட்டுவேன். அவன் பார்த்தா அப்படியே எருத்தரிச்ச மாதிரியே இருப்பேன். அங்கேருந்து தலைவி சத்தி கூப்பிடும்போது கூட, சத்தி டிரைவர் சத்தி அவன்கிட்ட போய்கிட்டு இருந்த பொம்பளை யமுனா நதி கரையோரத்தில் அவன் நினைப்பேன் யமுனா நதி கரையே வந்துருச்சுடான்ட்டு கிளச்சுக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கூட்டி பட்டார்னு விழுந்து போன வருஷம் 12 வண்டியை சார்ஜ் விட்டுக்கிட்டு அதில் ஒரு சத்தி வீடியோ போடுறாங்க. பாருங்க சத்தி, உலகத்தில் உள்ள தமிழர் சத்தியெல்லாம் பாருங்க, எப்படி வண்டி சாஞ்சு கிடக்கணும். முண்டை நீ போட்ட ஆட்டத்தானே சாஞ்சிருச்சு, இதில் வீடியோ மஜர் வேற. ஆனால் குத்தாட்டம் போடுவதில் இல்லை உற்சாகம், அதிலே பக்தி கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு மனதோடு எந்த ஒரு தீய சிந்தனையும் தீய பழக்கமும் இல்லாமல் பக்தியோடு யார் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ, நீங்கள் கும்பிட்ட நேரத்திலே உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த சாமி. இங்கே இருக்க 10 பேர் காலை தொட்டு கும்பிட்றேங்கய்யா. நீங்கள் தான் சூப்பர் தம்பி. இந்த அகராதி புக்கெல்லாம் தட்டக்கூடாது, சொல்லிட்டா விடு தம்பி. இருப்பா ஏங்கன்னு அவனை வளர்த்து விட்ட. அவன் ஒரு நாளைக்கு 3 லட்சம் வாங்குறேன். என்னப்பா நான் வாங்கலையாடா. இவங்க ஒரு ஆள் தலைக்கு 35 உளுந்த வடை திங்கிறாங்களா. அதில் என் பப்புலாம் புரட்டா தின்னுட்டேன், 11 புரட்டா. இந்த யூடியூப் எடுக்கிற என் மயன் குருவேந்த பாண்டி அன்னைக்கு மாட்டுத்தாவணியை கூட்டு போனாங்க. மாட்டுத்தாவணியில் 2 மணி வரைக்கும் பிரியாணி இருக்கான். என்னை ஏச்சு கூட்டு போயிட்டாங்க. சரி பிரியாணின்னு போய் சாப்பிட்டா அவங்க இந்த வடிவேலு காமெடியில் வந்தது மாதிரி காக்கா பிரியாணியாவது பரவாயில்ல தம்பி, இவன் இங்கே மாஸ்டர் இருந்த மாதிரி இருக்கடா. ஓடுனே ஒருத்தி அவன் எவனு தெரியல. சரின்னு பிரியாணின்னு உட்காந்தா முருகனையே குருமாரி மாப்பிள்ளை, அவர் மலேசியாவில் இருக்கார், மாப்பிள்ளை நல்லா இருக்கானே. 2 பேர்த்தையும் போய் சொன்னேன், அடே நடிகர் எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் வருது, 2 பேர் போய் சேம்பிள் பார்த்துட்டு வாங்கடா அந்த கடையில் சாப்பிடலாம்னு. இவங்க போகும்போது அவங்க தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. பார்த்தா பூலை தள்ளி எந்திரிக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் மாஸ்டர் அங்கேருந்து வரும்போது முருகன்ட்ட கேட்டார், எம்கேஆர் வந்திருக்காரா, காரில் இருக்காரு. அப்படியா? இப்படியே பனியனை தொடச்சிக்கிட்டே வர்றேன். ஏன்ட்ட வரும்போது ஒரு மசூரில் உதுத்துட்டேன். சரின்னு பிரியாணின்னு பூரா உக்காந்துருந்தா மதியம் வச்சுருந்த லெமன் சோத்தில் சிக்கனை திணிச்சாவே. நான் கேட்டேன், என்ன புளிக்குது? இது வேறு மாதிரி. எனக்கு அதில் சொன்னேன் ஓனர், இவங்க எல்லாத்துக்குமே சிக்கன்னே, உனக்கு மட்டனுன்ட்டேன். ரொம்ப நன்றி. நான் பெருமையாக சட்டையெல்லாம் தூக்கி விட்டு உக்கால் நமக்கு மட்டன்னு கொண்டு வந்து வச்சேன் பாரு சண்டாலேன். காடையை வந்து வச்சேன். நான் என்ன மட்டன்ட்டேன், ஆடு வந்து கிளடு, அது சுண்டை வச்சு சுருங்கிருச்சுட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் கிலோ கணக்கில் வாங்காமல் சேம்பிள் பாருங்க. ஏழை சேம்பிள் பார்க்க நம்ம ஆளு மாதிரி முடியாதுல்ல. பேக்கரிக்கு போனாலே நம்ம ஆளுக என்னமோ இவன் பேக்கரி மாதிரி, அதில் மட்டும் காராச்சை வள்ளி தின்பேன் அம்புட்டு திண்டு விட்டு திடீர்னு போனே வராது. அடிச்சுட்டு கேட்பேன், என்ன அப்பா வாங்கிட்டு வந்துட்டாராம்மா, இந்த வந்துடுறேன்ட்டேன். அவங்க அப்பா பார்த்தா இங்கே காலு பிசையும் கட்டு போட்டு படுத்து கிடப்பாரு. அரைக்கலை பூந்தியை தின்னுட்டு உனட்டு ஒரு கடையில் நான் செருப்படி வாங்க தெரிஞ்சேன். ஒரு சாங்கு பாடுவோமா? வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உடம்பு வலிக்குதுன்னு மதுவை குடிக்கிற அண்ணன் தம்பி, என்னைக்காவது ஒரு நாள்
தண்ணி அடிச்சவன் ஞானி, தினசரி தண்ணி அடிச்சவன் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் இழந்து நம்ம மானாமதுரை முக்கு ரோட்டுல சரக்கு குடிக்கும் போது இன்பமா இருக்கும். குடிச்சிட்டு வயிறு வலி வந்துட்டா அன்னைக்கு கண்ணீர் மிதக்கும். மதுரையில் உள்ள பெரிய பெரிய மருத்துவமனை ஆராய்ச்சியாளர்கள் வருகின்ற நோயாளி எல்லாம் குடி போதையினால பாதிக்கப்பட்ட நோயாளி தான் அதிகம் கணக்கெடுப்புள்ள சொல்லுறாங்க. நான் பட்ட கஷ்டத்தையும் நான் சீரழிஞ்சது மாதிரி யாருமே படக்கூடாதுன்னு எங்க அண்ணன் தம்பி பாதம் தொட்டு கேட்கிறேன். மதுவை குடிக்கணும்னு மருத்துவரும் சொல்லியிருக்காரு. அது தினசரி குடிக்கணும்னு மருத்துவர் சொல்லல. மாசத்துல ஒரு நாள் ஆல்கஹால் சேர்க்கணும்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஆளு விவரமா ஆளுக்கு ஆளு கூட்டு சேர்ந்து ஆல்கஹாலை மறந்துட்டு ஆளுக்கு ஆளு சேர்த்து குடிச்சு புட்டு நிறைய பேர் மானாமதுல முண்டமா கிடக்கேன். இத சொல்ல போனா லேசுவாஜா தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் இந்த மயிர் பாட்டை எதுக்கு படிக்கிறியான்னு நினைப்பேன். சாங்க தொடருவோம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முக்க குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம அஜய மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம அஜய மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முக்க குடி பழக்கம். அதுக்கு என்ன தெரியும்? 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தையா இடியட், சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஜ்மார்கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஜ்மார்கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணாமது வேணா மது பழக்கம், வேணா முங்க குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தா போதும், குடும்பத்துக்கு அரிசி குழம்பு வச்சு போடலாம், சாப்பிடலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு கொட்டு வாங்குறோம். நம்ம 150 சேர்த்து வச்சு கொட்டு வாங்குறோம். நமக்கு வேணா குடி பழக்கம், வேணா முங்க மது பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள நம்ம கட்டுன மனைவி, நம்மளை பெத்த தாய் தகப்பே, நம்ம பழகுன உறவுகள், நம்ம பார்த்ததொரு நல்ல வேலை எல்லாமே இந்த குடி ஒண்ணு அத்தனையும் அழிச்சு போட்டு அந்த குடி பேரு வாங்கிரும். நம்ம பேரு கட்டு போயிருவோம். அண்ணன் தம்பிகளாம் கவனமா இருங்க. யாரு எங்க அப்பனா? என் சித்தப்பா, என் பெரியப்பா, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த என்னப்பா. லைட்டா நினச்சிக்கிட்டு தானே அந்த பேச்சு பேசுற. எனக்கு தெரியுமில்ல நோனிமைனே, நீ கையை வச்சுட்டு ஏய் ஏய் ஏன்னு சொல்கிறேன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் குடிச்சு புட்டு எப்பயும் போல் நடந்துக்கிட்டோம்னா எவனும் கண்டுபிடிக்க மாட்டேன். அந்த குடிச்சு புட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். எவனும் கண்டுபிடிச்சிப்பிடான். அப்போ தான் ஸ்டெப்பு போடுவேன். பொண்டாட்டிகிட்ட போகும்போது அப்படி ஸ்டெப்பு போடுவேன். அது அப்படி தானே அப்படியாடா வாடா, அப்படியே வெதரில் ஊதாங்கலையில் அடித்து என் தம்பி வந்துட்டேன். வாடா தம்பி, நல்லா இருக்கியாப்பா, உன்னை ஆளையே பார்க்கல, மனமில் தானே இருக்க. சின்ன வயசுலேருந்து என் தம்பி, அவனுக்கே யாரும் தெரியாது என்னை. யானை கதை சொல்லக்கூடாதுப்பா. முளைப்பாரி ஓட்டுக்கூடாது எங்கள் வீட்டில். கப்ளிங் என்ன கரத்திலும் பொன்னரவங்க குடிய மதி மரியாதை குறிய சிவசங்க மாவட்டம். சிவசங்கதேன் சிவகங்கனே ஏலே அப்படி சொல்லு. அவன் மூத்திரத்தை கூடி காமெடியை கொப்பளிக்கிறேன். அவனால் இருக்க முடியும். சிவகங்கைன்னு
ஒரு புண்ணிய பூமி, இது ஒரு மாவட்டம். ஆனால் நம்ம கீழாட்டு இந்த ஏரியா பேசு. சிவசங்கர் உன் புருஷன் எங்கேயோ இருக்காரு, அவங்க சிவசங்கர் போயிருக்காங்க. எந்த பொம்பளையாவது சந்தை கடைக்கு மானாமதுரைக்கு போகும்போது இதே நத்தவர்கள் வந்து கேட்க சொல்லு, சாமான் வாங்கிட்டு வந்தோன்னே, அடியே மீனாட்சி என்ன வாங்கிட்டு வந்த? 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 3 கிலோ கோசு, இப்படிலாம் சொல்லாது. வந்தவனே பெரிய சேட்டு மாதிரி என்ன வாங்கிட்டு வந்த? அதில் முட்டு இதில் முட்டு வாங்கிட்டு போடுன்னு வந்துட்டேன். என்ன வாங்குச்சுன்னே தெரியாது. அதில் முட்டு இதில் முட்டுனா ஆமாம். இந்த ஏரியாவுடைய பாசம் தான் அப்படி இருக்கும். ஆனால் அந்த சிவகங்கை மண்ணில் உள்ள பாசம் போல் அவ்வளோதான். அவங்களா கையை தட்டிக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் பேரும் புகழும் பெற்ற நத்தபுரைக்கு கிராமத்திலே அமைந்திருக்கும் ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ சத்யபாமா சமேத கிருஷ்ணர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்பு மரியாதைக்குரிய மானாமதுரை சிப்காட் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயாவுடைய அன்போடு ஆதரவோடு கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் முன்னிலும் நத்தபுரைக்கு கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த சாமியை வணங்கி இந்நாடகம் வைத்திருந்தாலும் இந்த நத்தபுரைக்கு கிராமத்துக்கு வெளியூரிலிருந்து நாங்களும் வருகிறோம் என்று இந்த சாமியினுடைய அருள் பற்றும் நாடகத்தை பார்க்க வந்துள்ள வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமா நாடகம் உங்கள் மத்தியில் அது மனசாக நடிபச வேந்தன் நடிபச மன்னன் எத்தனையே ராஜபாட்டை நீங்க பார்த்திருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க ராஜபாட்டு உப்புச்சோப்பு வியாபாரி. இப்ப ராஜபாட்டை வர சொல்லி என் தம்பி ஊரம் சிரிச்சிருவாங்க. சைனா முருகன் எத்தனை ஊர்ல சோறு போடாம அவனை விரட்டி விட்டுருக்கு, அடிச்சு அப்பா கருத வண்டி டிரைவரான்னு விரட்டி விட்டுருக்காங்க. இந்த பத்தியா மண்டவட்டை அள்ளிட்டியாப்பா, சோமம் கிடையாப்பா. ஏன்னா பயலு ஊரப்பா அடையாளம் தெரியல. பெத்த தாய் தப்புனைக்கே அடையாளம் தெரியாம இருந்தா இது மனுஷங்கெல்லாம் வெள்ளாட்டம் புழுக்கு இருடா. அந்த யானை குட்டி தாண்டா போறாங்க. என் அன்பு மாப்பிள்ளை சென்றடமெல்லாம் பேரும் புகழும் வாங்கி என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு நடிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் சேர்ந்தவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி. மக்கள் என்ன பாட்டு கேட்டாலும் உடனே பாடுவாங்க. அப்படி ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த ஆண்டவனுக்கு நித்தம் ஒரு 11 தேங்காய் உடைப்பமாக என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளைய பூராம் செல்லமா கூப்பிடுவது சின்ன பெருச்சாளி. எனது அன்பு அக்கா வீட்டுக்காரர் அந்த வயிற்றை குறைக்கிறதுக்காக அவர் தோசைக்கல்லாம் வச்சு சுட்டார். எங்க அக்கா உலக்கையில அடிச்சு தொப்புள்ளையே. ஆனால் உடம்பு குறையவில்லை. எங்க மச்சான் சொன்ன ஒரே வார்த்தை, பங்குனி சித்திரையிலே கோடை வெயில் வரும், அதிலே 4 மாணவ செல்வங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். கைதட்டலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். 4 மாணவ செல்வங்களுக்கு படிப்பு செலவா மச்சான்னு கேட்டேன். கிடையாது, என் வயிற்று கீழே அவங்க நிழலுக்கு நின்றுக்குருவாங்கன்றார். அவர் வெதர் வாழ்க, அவர் மதர் வாழ்க. என் அன்பு மச்சான் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள என்னமோ ஒரு மண்ணின் மைந்தன் ஊர் ஏற்று பேசினா சம்பளம் இல்லாமல் மானாமல்ல கீசரி மேட்சில் சீரில் வச்சு விட்டு போயிருப்பான். அப்புறம் சமுசாவுக்கு நக்கிட்டு தெரிவேன். என் அன்பு மச்சான் டிஆர் மகாலிங்கம், பழைய டிஆர் மகாலிங்கம் செத்தவனே அவர் பிறந்தார். அவர் குடும்பத்தில் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மச்சான் தான் கொண்டுட்டு அவர் பிறந்தார். டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்ட மச்சான். எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியை 21 வருஷமாக எம்கேஆர் பார்த்துருக்கேன். சந்திக்காத நடிகரே கிடையாது. ஆனால் ஒரு பெட்டிக்காரவங்க வெளியே எடுத்து வச்சு பாடும்போதே நான் கண்டுபிடிச்சி போடுவேன். அந்த குரலுக்கு மக்கள் ரசிக்கிறாங்களா, கைதட்டு வாங்குறாங்கன்னு நினைப்பேன். என் தம்பி சந்துரு சூப்பர், அருமையான வாய்ஸ்ராடே. உனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குடா. அதுங்க இந்த நத்தபுரைக்கு மண்ணில் மட்டும் நீ பேர் வாங்கிட்டேன்னா நீ எங்கிட்டும் புரை தண்டுக்குருவ. எதுக்கு தெரியுமா இது வெறும் நத்தபுரைக்கு? தெரியலையே.
அறிவையெல்லாம் புரக்கி ஆண்டார்கள் முன்னோர்கள். அறிவை புரக்கி அந்த காலத்தில் எங்கள் கிழவி குழந்தைகள் பசிச்சாலும் தன் வயிறை பட்டினி ஓட்டு கம்மாயில் உள்ள நத்தைகளை பிடிச்சி சாப்பாடு கொடுக்குமா. கைதட்டலாம், இதே உண்மை. எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. நம்பாதாலும் வீட்டுக்கு போ. ஏன் நத்தையை திங்க மாட்டீங்களாக்க? பெரிய ஐயர் ஸ்ரீதர் மைங்க ஸ்ரீதர் வரலையே. அண்ணா நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம். அந்த ஆள் என்னடா அலவுன்னு சொன்னாலே அரை மணி நேரம் ஓதுனேன். ஸோ என் அன்பு தம்பி, அன்பு தம்பி, உண்மையிலேயே தம்பி உனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குடா. நான் சொன்னவர்கள் யாருமே தோத்து போனதா சரித்திரம் கிடையாது. கோதமங்கலம் முத்துச்சிருப்பியை நான் தாண்டா அன்னைக்கே சொன்னவேன். ஏன்னா எங்கள் சாமி அப்படி. இந்த நத்தவரைக்கு சாமி அப்படிடா. ஐயனாரும் முனியாவும் கலிஜேரி காளிமுனியா 18ஆம் படி அருள. நீ விரைவிலே ஏதாவது ஒரு டிவிக்கு போவ, பொதிக்கு கூட போவ. அதுவும் டிவி தான் ரொம்ப. ஆமாம், பெரிய அருநாட்டு மையன் அது வெக்கப்படுறாரு. பொதிய டிவி தானே. என் அன்பு தம்பி பாடுகின்ற பாடல் நீங்கள் எல்லாருமே உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. நான் உனக்கு ரசிகன்டா. சூப்பரா. என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடலர். சந்துரு ஹலோ ஹலோ. அருமையான பாட்டு, கைதட்டு. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சு விட்டேன். ஹலோன்ற ஒரு பாட்டாடா ஏன்டா நொப்பம். அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே. சாரி, அம்மா பாட்டு பாடுங்க. சாரி, நான் உள்ள வரேன். நன்றி, வணக்கம். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த மாவும், 3 மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும், அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. சும்மாட்டு தலைமையில தண்ணி குடம் தான் இருக்கும். அம்மா போய் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலைமையில தண்ணி குடம் தான் இருக்கும். அம்மா போய் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். களை வெட்டி நல்ல இருக்க அம்மா கால்கடுக்க நீ போவ. நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிச்ச. மாத்தி கட்ட இல்லாம கதியேன்னு நீ கடப்ப எனக்கு சேப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுத்த. பித்தவழி நீதான் ஏன் கோவிலம்மா. 10 மாசம் என்ன சுமந்து வித்து எடுத்து அம்மாவோ, மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. எறும்பு அண்ணாம துசு சும்பு சேராம, எறும்பு அண்ணாம துசு சும்பு சேராம, துப்புள் கொடி
உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா பூங்காலடி மண்ணுக்கு முன்னாலே தீபம் எல்லாம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து குத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா சொந்தமின்றி வந்தபடியா இந்த பிஞ்சு மனோ விம்புதடியா அன்பாலதா சொல்லி அணைச்ச உன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியல சொல்லட்டுமா பட்ட கடந்திடுமா சொந்தமின்றி வந்தபடியா இந்த பிஞ்சு மனோ விம்புதடியா குடிகாரப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க எங்கும் கடனும் பட்ட அத்தனையும் நான் தழைக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போத முன்னா பாதியிட உசுர விட்ட ஏ அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியில உசுர விட்ட பட்டி தொட்டி கண்டிட எனக்கு பச்சை மூஞ்சி வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட பறிகுடத்தில் சோமந்த என்ன கொட உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கே பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பிரியெடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஒரே பாட்டில் காலி வந்துட்டானே சிங்கம் சூப்பர் தங்கம் சந்துரு அண்ணே. வாழ்த்துக்கள் தங்கம் நன்றிங்க டி விழா விசிலாங்குளம் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 201. அதனைத் தொடர்ந்து பி மலைச்சாமி எம் லட்சுமி நெடுங்குளம் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101. கல்குறிச்சி ஜெயபாரதி ஆடியோஸ் செல்லத்துறை ஆடியோஸ் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய அத்தனை உறவுகளுக்கு நன்றி. இந்த அம்மா பாடல் உலகத்திலே அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. கடைசி வரை தாய் தந்தைய தெய்வம் என்று சூப்பரா சிங்கா பொழைச்சிக்கோங்க தம்பி. சித்திரத்தில் யானை வரும் உங்களை ஏற்றி விட்டு செய்ய வர்றேன். சோக்கர்னு வாடா ரம்மிடா. மிளவனூர் எங்கு சென்றாலும் வெளிநாட்டில் இருக்கும் பொழுதும் அம்பளிப்பு வாரி கொடுத்த மறக்க முடியாத கிராமம் எங்களது மிளகனூர். செல்வமாரி என் உறவு சார்பாக நிறையா உதவி செய்திருக்கிறார் செல்வமாரி. இந்த உதவி செய்தவர்களை மறப்பவன் நல்லவன் கிடையாது. நான் மறக்கவே மாட்டேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அடுத்து நான் சினிமாவுக்கு போனாலும் நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் பிஸியாக இருந்தாலும் அவ்வளோ வேலை பணியாக இருந்தாலும் ஒரு சில கிராமங்கள் மட்டுமே என் இதயத்திலே இருக்கும் எப்பொழுதுமே. அதில் ஒரு கிராமமாக இந்த நத்தபுரைக்கு கிராமத்துக்கு நான் ஆயுள் உள்ளவரை நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். உண்மையிலே என் தம்பிகள்லாம் நான் அவங்கள்ட்ட நாடகத்துக்கான உண்மையான ரேட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர்கள்ட்ட நான் காசெல்லாம் கேட்கல. அன்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அரிசி கொடுத்தாலும் நாடகம் ஆடுவேன் என்று சொன்னேன். ஆனால் அதையும் செய்தார்கள் என் தம்பிகள். இந்த கிராமத்தார்கள் 10 சிப்பா அரிசி கொடுத்துருக்காங்க அன்பாளையத்துக்காக. இவங்க தான் கர்ணன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி ப்ரோ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துபான் கோடகிரி குமரன் என் பாசத்துக்குரிய அன்பு தம்பி. இங்கே வாசிக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி சாதாரண வாத்தியாற்ற பழகவில்லை. எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே பெருமை நமது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுல மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுல மண்ணின் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான் நிறைய மாணவர்களை உருவாக்கினார். அவருடைய சிசியம் பிள்ளை தான் என் அன்பு தம்பி. இவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிஜா தூரம். எழுத்து பேசுனீங்கன்னா கட்டையோட தள்ளி விட்டுருவேன். என் அன்பு தம்பி
தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்க பிறந்திருக்கிறான். தோப்பூர் மருது மிருகத்தை இசைப்பார்கள். மருது என்னடா சூப்பரா சிங்கம் ஐயா. இன்னும் 21 வருஷத்துக்கு உன்னை அசைச்சுக்கிற முடியாது. ஏன்னா நீ காங்கிரீட் போட தானே போகிற பகலில். உண்மையிலே டிவி ஜெயஞ்சத்தப்பா கற்றுக் கொடுத்த மாணவர்கள் ஒருவர் கூட சோட போனதில்லை. வாத்தியார் நல்ல மனுஷாக இருக்கணும். இப்போ எங்கள் வாத்தியார் நல்ல மனுஷோட எனக்கு பாடம் எழுதி கொடுத்தாரு. அதனால தான் உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா இந்த கலிச்சேரி எம்கேஆரை தெரியுது. அது மாதிரி நம்ம ஜெயஞ்சத்தப்பா ராஜியான ஆள்ரா. எத்தனை பேர் ஒரு சில ஆள்லாம் காசு வாங்குவாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஆனால் தன்னுடைய காசை வைத்து மாணவ செல்வத்துக்கெல்லாம் உணவு போட்டு ரூம்பு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்து கற்றுக் கொடுத்த ஒரே ஆசிரியர்னா அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான். அதனால தான் இன்றைக்கி நல்லா இருக்காரு எங்கள் சித்தப்பா. என் தம்பி உண்மையிலேயே தாயமங்கலம், இருக்கங்குடி, சிந்தலக்கரை, ஓம் சக்தி அத்தனை கோயிலுக்கும் சாமியாட்ட அடி புகழ். இந்த ஆல்ரவுண்டுக்காக ஒரே அடியாதே அடிப்பேன். தீச்சட்டிக்கு ஃபேமஸ். அன்றைக்கி முண்டை போட்ட போதைக்கு தீச்சட்டி நினச்சி ஒரு கிளையை கூட்டு போய் 600 கொடுத்துருக்கு. 1.5 மணி நேரம் அடித்து போயிருக்கேன். பார்த்தா அது தீச்சட்டி இல்லை, கஞ்சிக்கு தூச்சட்டி தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கு அடிச்சிட்டு போயிருக்கேன். அப்படி ஒரு கிறிஸ்து கட்ட வையவேன். என் அன்பு தம்பி, மணிக்கு எவ்வளோ போர் போட முடியுமோ அது வேறு. மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். அதனால தான் என் பேர் எங்களது மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டேஜ் பாருங்கள். அடிப்பு ஆமா சோனையா. கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் தம்பி. அந்த ரவுண்டாக இருக்குது அது எதுக்கு தம்பி? உருளைக்கிழங்கு சீக்கிறதுக்கா? அதை எடுமுண்டே, அதை எடுவேன். ஒரு விஷயம் இருக்குது.
நத்தவரைக்கில் என் தம்பி ரங்கராஜ் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம். அதை எடுத்து பாவம், அவனுக்கு கல்யாணம். அவனையும் அவன் பொண்டாட்டியும் அழைச்சிட்டு வரணும். எங்கேருந்து அழைச்சிட்டு வர்ற? சூரானத்துலேருந்து அழைச்சிட்டு வெயிலே விட்டு வர்ற. அப்போத்தான் முதல்வருக்கு போய் ஆற்றுக்குள்ளே படுத்துக்கிருவேன், காலெலாம் கடுக்கும். ஆனால் ரங்கராஜ் உண்மையிலேயே ஊரில் இருக்க இடம் கிடத்த ஒத்தியை வச்சு உனக்கு மட்டும் 60,000 சம்பளம். நீ ஒரு ஆள் தான். ஆனால் செய்தி விடி கணேசி போயில ஓஞ்சளவு அது கூட இல்லாட்ட சும்மா வர்ற ரைடு ஓவர் 60,000 ரங்கராஜ் குடும்பத்தை அழைச்சிட்டு வர்ற பொண்ணு மாப்பிள்ளையா ஆடுறா. அவங்கெல்லாம் ஆடிட்டு வருவாங்க, போய் ஒத்தியை பார்க்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய காலை உழப்பிட்டு ஓடிடுவாங்க. 60,000 அடிச்சிட்டேன். 3,000 தருவேன் அவன். ஆமாம், இவன் கூப்பிட்டு வந்ததே அடுத்தையும் போட்டாட்டி. ஆனால் கேஸு கப்பியெல்லாம் ஏற்றுக்கிறேன். நீ 3,000 தான் அல்ல ஃபீல் பண்ணு. ஆசிக்க சொல்ல அண்ணே ஆசிக்கணே உண்டை. இந்த கிசும்பு மயிரெலாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணி சொல்லு. அண்ணே 3,000 தரேன்னே. அவர் வாய் பேச மாட்டார். வாய் பேச மாட்டேன். ப்ரீ ரைஸ் மட்டும் 7 காட்டேன். அது வேற வாயாடா. கேள்றா அண்ணா. தம்பி ரொம்ப நக்கல் இருந்தாலும் மறந்துடாது. இப்போத்தான் நல்லா பேசின மயிர்மையா. அப்போ ஓண்ணா பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரோபோ சங்கர் சோகமா. அண்ணா வாசிங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அடுத்த கூப்பிட்டு வந்துட்டேன். 3,000 அதுக்கு அடிப்பா. சரிப்பட்டு வராது. புரிஞ்சன்ட்டே பொண்டாட்டியை விட்டுரு, அவங்க காட்டி கொடுத்துருவாங்க உடனே. தம்பி யாருமே இல்லை, அனாதை. நான் தான் எல்லா செலவும் ஏற்றுக்கிறேன். அண்ணே ஊதுவத்தி ஒஞ்சளவு, தித்திலிப்பு ஒஞ்சளவு. தித்திலிப்புனா சூம்புறது முண்டை, அது ஒரு பொருள். அனாதை எம்கேஆர் அன்பாளையம் சார்வா நான் கட்டி வைக்கிறேன். அந்த பயலுக்காக ஒரு அடி ப்ளீஸ். பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும். அந்த ஸ்பீக்கர் பாஸை கூட சார்ஜ் போட்டுக்கோங்க. பெருசு இதுக்கு பெருசு என்னடா காற்றாலே வச்சு அனாதை பாவம். என்னப்பா அவங்க வேணாம், அவங்க வாழ மாட்டாங்க. ஏன்னா டைவர்ஸு அடிக்கிற டங்குன்னு. அருமையான இறக்கம். சிறந்த முறையில் சீன்தளம் அமைத்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே அன்பு தம்பி வாடா. சமீபத்தில் நாடக நடிகர் மட்டும் கிடையாது, அத்தனை உறவுகள் சினிமா பிரபலங்கள்லாம் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இவன்ட்ட ஒரு நகைச்சுவை திறன் இருக்குது என்று நிரூபித்தார். எங்கள் டைரக்டர் எஸ்ஐ கார்வண்ணன் கூட எங்கள் அண்ணன் யூடியூப்பில் பார்ப்பார். ரொம்ப நன்றி அண்ணே. உன்னை சொல்லியிருக்காங்க தம்பி. நீங்கள் என்ன வேலைக்கு வந்திய? என்ன வேலைக்கு வந்த? ஏன் அதை கொண்டு போய் மானாமரம் ஆற்றுக்குள்ளே போச்சுட்டு வாவேன். அதை எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு தானே போன மேடையில் கம்பு கூட்டை சிறச்சிக்கிட்டு அரைஞ்சேன். அப்படியே அரைஞ்சோம்னா சப்பு சப்புன்னு கேட்காது. பாடுற பாட்டுக்கு கரெக்டாக போடணும். தம்பி நீ சிரிக்கக்கூடாது, சீரியஸா. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். தம்பி இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. தாளம் போடுறா. என்ன தாளம் வந்துக்குச்சுனே நீ பாருங்க தம்பி. சரி பண்றதுக்கு இது மெக்கானிக் சுரேஷ் வீடு கிடையாது. கரெக்டா போடு. அண்ணே ஆனதாச்சு ஒரு 5 நிமிஷம் முன்ன இருனே. கரெக்டா போடு தம்பி. கபட்டில் எத்தி பண்ணி வெதறதில்ல. அப்புறம் ரெடி சார். ஒடித்தா வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. பார்த்துருக்கணும்ல. இல்லடா இது கோடாங்கி இல்லடா. அவங்க நல்லா காமெடி பண்றாங்க. நீ நக்கு போடுறா. போட்டுறேன் நீ பாடுனே. கருவாஜி என் உள்ள கருவாஜி. நானும் கருப்பு, அந்த பிள்ளையும் கருப்பு. நல்லா இருக்காது. அம்மா உனக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷை கூப்பிட்டு வரவா? பரவாயில்ல, நல்லா இருக்கவனே. தம்பி சதீஷ் உண்மையிலேயே அந்த கருப்புத்தோடு உள்ளே போய் குத்துற அளவுக்கு அரைஞ்சி விடுவேன். தாளம் போடுறா ப்ளீஸ்ரா. வயசில் சின்னாலாக இருந்தாலும் காலில் விழுகிறண்டா. அண்ணன் சொல்கிறாரு. அவன் முண்டை ஒத்தையில் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக அவன் அனத்துனேன். சட்டி அறுக்கும்ல வெயில். நாளைக்கு வரனே. போடுறா கரெக்டா. நீ பாடு பண்ண, நான் போடுறேன். ஏர் பிடிக்க அப்படி பண்ண. கைகள் இடை பிடிக்க நீர் வயல் போல் அங்கே நிலவிருக்க. தம்பி இந்த விசிலுப்புலாம் அடிக்க சொல்ல உங்களை.
தாளம் போடு. கச்சுக்குட்டியான்னு போடுறா. நான் காச்சு புச்சான்னு தான் போறேன்னு நீ பாடுனது. அதே மாதிரி போடுறேன். அவன் இந்த ஏறு பிடிக்கணும். நான் என்ன நினைச்சேன், நீ ஒன்ன நினைச்ச, ரெண்டாச்சு காதல் மூணாச்சு. ஆமாண்ணே, நைட்லாம் தூக்கமே வர மாட்டேன் உங்களை நினைச்சு. என்னடா தாளத்தை உள்ள வச்சுட்ட? தாளத்தை போடுறா. ஐயா வேண்டாண்ணே. தம்பி ப்ளீஸ் ராஜு, காலையில் 200 சேர்த்து கூட தரேன், அசிங்கப்படுத்தாம போடுறா. உனக்கா சின்ன பாட்டை பாடுறேன். நீங்க அழகான பாட்டு பாடுங்க. மச்சான் 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 ஞானா நானம் ஐ ஒன்னை. தம்பி ஒரு கொலை விழுந்துரும், மரியாதை தாளத்தை எடுத்து போயிரு. எட்ரா போடா, பிரயத்திரி மேனே போடா. தம்பி உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். வீட்டில் அந்த வேலை தான் செய்வேன் போலடா. நாடகமா விட்டு போடா டேரக்டர். தம்பி இருங்கடா. தம்பி நீ வாசி கூட சந்திரன், நீங்கள் பேர் வாங்கிட்டீங்க 3 பேரும். சரி, அப்புறம் கீசரி மேசரியா அதாயிரும். தம்பி இருப்பா. சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே. ஆனால் இந்த பாட்டு நீளமாக இருக்கு, வாசிக்க மாட்டேன். இந்த பாட்டு நீளமாக இருக்கு. நான் ஒன்றும் போஸ்ட் மரத்தில் வயர் இழுக்கலப்பா. நீளமாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும், சுருங்கி போயிருக்கும் சொல்லக்கூடாது. குத்து பாட்டா பாடுனேன். குத்துப்பாட்டு. குத்து பாட்டுனா கட்டுனா இவள கட்டணமா இல்லைன்னா கட்டணமே கால. உண்மையிலே லூசாடா ரங்கராஜ். அவனை கொண்டு 4 ரிவர்ஸ் ஆட்டாடுறா. சாமி அழைக்க போறேன். இந்த பொம்பளைய கூட இப்போ பேசுவீங்களே ஐயன்றி என்ன? இப்போத்தேன் பொம்பளை ஆளுக்கு யார் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கும்னே தோணும். இப்போ சுற்றி பார்த்துட்டு ஒரு பொம்பளை பேசும் பாரு, ஆத்தாடி இவ பக்கத்துலேயே உட்காந்தான். இவ சாதாரணமாக குலவை ஓட்டையில சேலையை உறிஞ்சிக்கிட்டு ஆடும். இதை பிடிக்கலைன்னா நாளை பண்ண தாலிக்கு என்ன வரப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. சாமி அழைக்கிறேன். கருப்பு காளிமுனி ஐயனார், அந்த தாயமங்கலம் முத்துமாரி சமயபுரத்தா ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நொண்டி மதுரை பாண்டிமுனி எல்லா சாமியும் ஆடி வந்து இப்போத்தான் துடிய இறங்க போகுது இந்த நத்தவரைக்கு சாமியினுடைய மகிமையே. இந்த சுட்டு வட்டார கிராமத்திலிருந்து மக்கள் எல்லாம் இப்படி நத்தவரைக்கில் சாமி துடியா இருக்கிறோம்.